வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இலக்கிய சீரியலில் என்ன விஷயமா நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. எஸ்எஸ்கே தான் கௌதமோட அப்பா அப்படிங்கிற விஷயம் கூடிய சீக்கிரமே கௌதமுக்கு தெரிய வரணும் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. கௌதம் ரொம்ப நாளாகவே தன்னோட அம்மா யார் அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருந்தார். ஆனால் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரேவதி தான் தன்னோட அம்மா அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சு கௌதம் ரொம்ப சந்தோஷப்பட்டார். இந்த உண்மை கூடயே ஜானு அம்மாவுக்கு தெரியாமல் இலக்கியா ரேவதி மறைச்சிட்டாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இப்போ கௌதமுக்கு ரொம்ப நாளாகவே சந்தோஷம். தன்னோட அம்மா கிடச்சிட்டாங்க, ரேவதி அம்மா தான். அதே மாதிரி தன்னோட அப்பா யார் அப்படின்னு கண்டிப்பாக அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கௌதம் முடிவு பண்ணிட்டார். ஏன்னா ரொம்ப நாளாகவே தன்னோட அம்மா கிடைச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி அப்பாவும் நான் நேரில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான விஷயத்த அடுத்து கௌதம் முன்னெடுத்திருக்காரு. ஏன்னா இப்போ இலக்கியாவும் ரேவதி அம்மாவும் கண்டிப்பாக கௌதம்கிட்ட சொல்ல போகிறது இல்லை, எஸ்எஸ்கே தான் உன்னோட அப்பா அப்படிங்கிற விஷயத்த. ஆனால் கௌதமே தான் கண்டிப்பாக அதுக்கான வேலையை பார்க்க போகிறாரு. ஏன்னா கௌதமுக்கு ரொம்ப நாளாகவே இந்த ஃபீலிங் இருந்தது. ஏன்னா எஸ்எஸ்கே உன்னோட அப்பா யார் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறான். கண்டிப்பாக அது மனசு உறுத்திக்கிட்டே இருக்குது கௌதமுக்கு. அதனால தான் கண்டிப்பாக அவன் என்ன சொல்கிறது, நம்ம அப்பாவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அடுத்து செம ட்ராக்காக இலக்கிய சீரியலில் கொண்டு போகிறாங்க. ஏன்னா தன்னோட அம்மாவை கண்டுபிடிக்கவே பக்கத்தில் இருந்துட்டு கௌதமுக்கு ரொம்ப நாள் எடுத்தது. ஆனால் எஸ்எஸ்கே தான் தன்னோட அப்பா அப்படின்னு கண்டுபிடிக்க இன்னும் எபிசோடு கொண்டு போவாங்க. அது எப்படியெல்லாம் தெரிய போகுதுன்னா, ஃபஸ்ட்டு இப்போ ஜானு அம்மாவுக்கு தெரிய போகுது. அதாவது கௌதமுக்கு ஆல்ரெடி ரேவதி தான் அம்மா அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு ரொம்ப ஷாக்காக போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜானு அம்மாவுக்கும் ரேவதி அம்மாவுக்கும் மிகப்பெரிய பிரச்சனை மறுபடியும் உருவெடுக்கும். இதை கண்டிப்பாக இலக்கியா சால்வ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இலக்கியா கிட்ட கேட்டு எப்படியாச்சும் தன்னோட அப்பாவை கண்டுபிடிச்சி கொடு அப்படின்னு கௌதம் கேட்டாலும் அதை சொல்கிற இதில் சூழ்நிலையில் இப்போ இலக்கியா இல்லை. இருந்தாலும் ரேவதி அம்மாவும் உன்னோட அப்பா தாண்டா எஸ்எஸ்கே அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்ல போகிறதில்ல, அது நம்மளுக்கே தெரியுது. இருந்தாலும் அதாவது எப்படி கௌதம் கண்டுபிடிப்பார்னா, ஏன்னா எஸ்எஸ்கேக்கு ஒரு வாரிசு இருக்குது, அதாவது அது ரொம்ப நாளாகவே தேடிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற உண்மை கண்டிப்பாக கௌதமுக்கு தெரிய வரும். அதை வச்சு என்ன கண்டுபிடிப்பார்னா கௌதம், அதாவது எஸ்எஸ்கேயோட வாரிசை கண்டுபிடிச்சானோ அப்படின்னு தேடி பார்க்கல தான் எஸ்எஸ்கேயோட வாரிசு அப்படிங்கிற உண்மை கௌதமுக்கு லாஸ்ட்டாக தெரிய வரும். இந்த எபிசோடை தான் செம்மையாக கொண்டு போகிறாங்க. இதுக்கு இடையில் இலக்கியா கௌதமுக்கு மிகப்பெரிய பிரச்சனை எஸ்எஸ்கே தாஷாயினி கொடுத்தாலும் தாஷாயினி கெட்டவளை தான் இப்போ அஞ்சலி கார்த்திகை வச்சு காய் நவுத்திக்கிட்டு இருக்கா. இருந்தாலும் கூடிய சீக்கிரமே கார்த்திகை எப்படி தான் பக்கத்து வீழ்த்துறது அப்படின்னு கௌதம் பிளான் போட்டு கார்த்திகையை வர வச்சுருவார். இது மாதிரி பாசிட்டிவாக கொண்டு போனாங்கன்னா நல்லாயிருக்கும். என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம்.